இன்றைக்கு இந்த வேலூர் மாவட்டம் ஒரு சிறப்பு மிக்க மாவட்டம். இந்த மாவட்டம் மீண்டும் அதிமுக கோட்டையாக வருவதற்கு இங்கே இருக்கிற எழுச்சியே அதற்கு அறிகுறி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 51 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்கு இதுவரை எந்த நன்மையும் கிடைக்கப்பட்டதாக தெரியவில்லை. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அரிசி விலை 40% உயர்ந்து விட்டது. பருப்பு விலை 50% உயர்ந்து விட்டது. கடல் எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், இந்த பகுதி நிறைந்த பகுதி தொழிலாளிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற அளவிற்கு விலைவாசி உயரை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இதை கட்டுப்படுத்த இந்த திராணியற்ற அரசால் முடியவில்லை. இன்றைக்கு ஏழை மக்கள் யார் பாதுகாக்கின்றார்களோ அந்த அரசு தான் சிறந்த அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு அங்கே விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை உருவாக்கி அதன் மூலமாக எந்த உணவுப் பொருள் விலை உயர்கிறதோ அந்த உணவுப் பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த விலை ஏற்றத்தை தடுக்கின்ற அரசாக அதிமுக அரசு இருந்தது. ஏனென்று சொன்னால் ஏழைகள் அவளுக்கு கிடைக்கின்ற வருமானம் சொற்ப வருமானம், அந்த வருமானத்திலே அவள் குடும்பம் நடத்த வேண்டும். ஆக ஒரு அரசாங்கம் இருக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் விலைவாசி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை விலை கட்டுப்படுத்தி அந்த ஏழைகளை வாழ வைக்கின்ற அரசு அதிமுக அரசாக செயல்பட்டது எங்களுடைய ஆட்சி காலத்திலே. அதே போல இன்றைக்கு விவசாயிகள், இன்றைக்கு இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாதி நகரம் பாதி கிராமம் நிறைந்த பகுதி. ஆகவே இந்த கிராமம் நிறைந்த பகுதியில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அதிமுக ஆட்சியிலே கிடைக்கப்பட்டன. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு மழைக்காலத்திலே பருவ காலத்திலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைத்து நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை தடையில்லாம கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு மின் மோட்டார் 24 மணி நேரம் இயங்க மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. தற்போது ஷிப்ட் குறையில் தான் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. அதே போல ஒரே 5 ஆண்டு காலத்தில் 2 முறை நம்முடைய விவசாய பெருமக்கள் அங்கங்க இருக்கின்ற தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே பயிர்க்கடன் பெற்றிருந்தார்கள். அந்த 2 முறை அவருடைய கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதுவரைக்கும் இந்திய வரலாறுலேயே 2 முறை விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக ஆட்சிதான் செயல்படுத்தப்பட்டது. அதே போல இன்றைக்கு விவசாயிகள் வறட்சி நிவாரணம், பேரிடர் காலம், வெள்ளம் மழை வந்து வெள்ளத்தால் விவசாயிகளுடைய பயிர்கள் சேதமடைஞ்சா காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்பட்டு அந்த சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு விவசாயிகள் பாதிக்கப்படாம அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகை அதிகமாக வழங்கிய அரசு அதிமுக அரசு. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தோம். இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்திலே திருமணம் நடைபெற வேண்டும். அதற்காக மாண்பு அம்மா ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு ஏழை மக்களை வாழ வைக்கின்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் 26,50,000 திருமண உதவி திட்டத்தின் கீழ் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து தாலிக்கு தங்கத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழ்நாட்டில் 6 லட்சம் குடும்பத்தை அதிமுக ஆட்சியிலே வாழ வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பவுன் 75,000 ரூபாய்க்கு விற்குது. சிந்திச்சு பாருங்க. அந்த அற்புதமான திட்டம் ஏழைகளுக்கு கொடுத்த திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்திலே எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும். வேலை முடிந்த பிறகு வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதற்காக அம்மா 2 சக்கர வாகனம் மானியத்தில் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிவிப்பிலே அம்மா வெளியிட்டார். அதன் அடிப்படையிலே
அம்மாவுடைய அரசு சுமார் 3 லட்சம் பேர்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக அம்மா இருசக்கர வாகனம் வழங்குகின்ற திட்டத்தை தொடங்கி சுமார் 2,85,000 நம்முடைய சகோதரிகளுக்கு சுமார் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திட்டாங்க. அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசு பள்ளியிலே அதிகம் பேர் படிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு திறமையான கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்ம அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதே புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் அதிமுக ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது. 2011-2021 வரைக்கும் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் சுமார் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து சிறந்த கல்வியை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மாணவர்களை ஒரு திறம்பட மாணவர்களாக, அரசு பள்ளியிலே படித்தாலும் அந்த மாணவர்களும் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு ஏழைகள், இன்றைக்கு விவசாயிகள், இங்கே நகரப்புறத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல பேர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றது, காலி மனை கூட இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், அவர்களுக்கெல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அத்தனை ஏழைகளுக்கும் காங்கிரீட் வீடு, பல லட்சம் மதிப்பிலே அந்த காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப இருக்கிற வீடு மாதிரி இல்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கட்டி கொடுக்கின்ற வீடு இன்றைக்கு அந்த மக்கள் பாராட்டி பெறுகின்ற அளவிற்கு அந்த வீடு அமை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இந்த பகுதியில் இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. அந்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க வேண்டும், வேலைவாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதற்காக அதிமுக அரசு தேர்தல் நேரத்திலே அற்புதமான அறிவிப்பை வழங்க இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். நான் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, சென்னையில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. வேலூரிலிருந்து ரயில் மூலமாக சென்னைக்கு தண்ணீர் கொண்டு சென்றோம். அப்ப கூட விலைவாசி உயரல. நாட்டு மக்களுக்கு தேவையான குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம கொடுத்தோம். அதே போல கொரோனா ஒருத்தர் யாரும் பார்க்க முடியாது. ஒரு ஆண்டு வீட்டிலேயே அடைந்து கிடைக்கின்ற சூழ்நிலையில கூட விலைவாசி உயரல. அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில சர்க்கரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. ஆக ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதை அதிமுக அரசு உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்த அரசு அதிமுக அரசு. கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்து ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அம்மா உணவகத்தில் அந்த ஏழைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு அவள் வசிக்கின்ற இடத்திற்கு சுட சுட உணவு தயாரித்து வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். இந்தியாவிலே ஒரு நாளைக்கு 7 லட்சம் ஏழைகளுக்கு உணவளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களுக்காக செயல்பட்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அப்படி அல்ல. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். நாட்டு மக்களுக்காக அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக இயங்கி வந்த அரசாங்கம், செயல்பட்ட அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்காக இன்றைய தினம் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே எப்படி திட்டங்கள் கொண்டு வந்தோம், திமுக ஆட்சியிலே என்ன திட்டங்கள் கொண்டு வந்தா என்பதை இணைத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்தது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. இன்றைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. சிறுமி முதல் முதியோர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
ஒரு மோசமான சூழ்நிலை. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் 20 நாள்ல 11 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாம் தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இப்ப கொலை நிலவரம் என்னதான் இப்ப பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மோசமான அரசாங்கம் தொடர வேண்டுமா? நீங்களே தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அது மட்டும் இல்ல, போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிட்டது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களும் சீரழிகிறார்கள், அவை குடும்பமும் வீணாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதை தடுப்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இதில் பெரும்பாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களை ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதே நிதியில் 2020-22 என்று கருதுகிறேன். அங்கே காவல்துறை மானிய கோரிக்கை, சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடைபெற்றது. முதலமைச்சர் தான் இதற்கு, இந்த இலாக்காவுக்கு பொறுப்பாக துறை வைத்திருக்கின்றார். அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 20வது பக்கத்தில் 2வது பேராவில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது பள்ளிக்கரியிலே, கல்லூரி கரியிலே 2348 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்றைய முதலமைச்சர் அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் அவரே குறிப்பிட்டிருக்கார். ஆனா கைது செய்யப்பட்டது 148 பேர். பள்ளிக்கரியிலே, கல்லுக்கரியிலே கண்டுபிடிக்கப்பட்ட நபருடைய எண்ணிக்கை 2348 பேர். கைது செய்யப்பட்டது 148 பேர். மற்றவர்கள்லாம் யாரு? ஆளுங்கட்சி சேர்ந்தவர். அப்படித்தானே என்ன தோன்றும்? கஞ்சா வச்சிருந்தா குற்றம், கொண்டு போனா குற்றம், விற்றா குற்றம். இப்படி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர், அவருடைய துறை அவரே கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிவதற்கு ஆளுங்கட்சி தான் பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் பலமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்தில் இது குறித்து பேசப்பட்டு விட்டது. ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக, போதைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை கண்ணால் காண முடிகிறது. இன்றைய தினம் முதலமைச்சர் சொல்லுகிறார், தொலைக்காட்சியில் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப சொல்றாரு? எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்ச பிறகு முதலமைச்சர் சொல்ற கருத்து. ஆக நாங்கள் ஏற்கனவே இதை குறிப்பிட்டோம். அப்ப நாங்கள் குறிப்பிட்டவுடன் பிரதான எதிர்க்கட்சி இப்படி ஒரு பிரச்சனை சொல்லுகிறது என்று எண்ணி அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைத்திருக்கலாம். இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி உறுதிமொழி எடுக்க வேணுமா? போதைப் பொருளை கட்டுப்படுத்த உறுதிமொழி எடுக்க வேணும். எப்ப? போதைப் பொருள் எல்லாம் நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பயன்படுத்தி ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு சென்று விட்டது. இப்பொழுதுதான் நானும் அதை இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதை பற்றி நடமாட்டத்தை குறித்து பேசுகிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சொல்லுங்க. அதோட இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோமோ, மக்கள் பயனளிக்கக்கூடிய திட்டம், மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டம், அதையெல்லாம் மூடு விழா செஞ்சுட்டாங்க. அம்மா மினி கிளினிக், இது என்ன அரசியல் தேவை? இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக் திட்டம். இது மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிடிக்கவில்லை. ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரே அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறக்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த அம்மா மினிக்கு சென்று அங்கே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அந்த திட்டம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது. அது பொறுக்க முடியாம அதை ரத்து செய்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே,
நீங்கள் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடுத்த ஆண்டு மக்களுடைய பேராதரவை பெற்று ஆட்சி அமைக்கும்.